finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா WPL 2024 தேர்ட் மேட்ச் பிட்வீன் மும்பை வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ். ஸோ குஜராத் ஜெயின்ஸோட முதல் மேட்ச் இந்த சீசன்ல. ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 டீமை கம்பேர் பண்ணும்போது குஜராத் ஜெயின்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஃபாரின் பிளேயர்ஸ் கூட பாத்தீங்கன்னா. பட் எல்லாருமே டேலண்டட் பிளேயர்ஸ் தான், அதுல எந்த கொஸ்டினுமே இல்லை. பட் ஹெவி வெயிட் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 4 டீம்ல இருக்கிற அளவுக்கு குஜராத் ஜெயின்ஸ்ல இல்லைன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே லைட்டா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அண்ட் இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ மும்பை வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ த ஸ்டார் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா கேட்டீங்கன்னா அமிலிக் கௌர். அதாவது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் உமன்ஸ் கிரிக்கெட் ஃபார் நியூசிலாந்து கிரிக்கெட். நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அஸ் வெல் அஸ் நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் எடுத்து பிளஸ் 31 ரன்ஸ். வெரி குட் ஆல்ரவுண்ட் ஷோ ஃப்ரம் அமிலிக் கௌர். அப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ்மாயில் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா வேற லெவல்ல போலிங் போட்டாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப் ஆர்டர்ல. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஆயிடுச்சு. ஏன்னா இஸ்மாயில் வேற லெவல்ல போலிங் போட்டாங்க. ஸோ மும்பை டாஸ் வின் பண்ணி ஹர்மன்ப்ரீத் கௌர் என்ன பண்ணாங்கன்னா போலிங் எடுத்தாங்க. ஆப்வியஸ்லி பெங்களூர்ல சேசிங் தான் பெட்டர் ஆப்ஷன், எல்லாருக்குமே தெரியும். அதே தான் பண்ணாங்க. அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் வெறும் 126 தான் அடிச்சாங்க 20 ஓவர்ஸ்ல, விச் இஸ் வெரி புவர் ஸ்கோர். அதுவும் இந்த கிரவுண்ட்ல என்னதான் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அண்ட் அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பெத் மூனி தான் கேப்டன். ஸோ பெத் மூனி நம்பி தான் ஆக்சுவலா அந்த டீமே இருக்கு. அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் விளையாடினாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு டீசன்ட் ஸ்கோரே வரும். பட் அவங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால 24 தான் அடிக்க முடிஞ்சது. அண்ட் அவங்களோட ஓப்பனிங் இறங்கினது வேதா கிருஷ்ணமூர்த்தி. ஐ திங்க் வேதா கிருஷ்ணமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபுல் இயர் கிட்டத்தட்ட இன்ஜுரியில இருந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க WPL மிஸ் பண்ணாங்க லாஸ்ட் இயர் இனாகுரல் WPL. பிளஸ் இந்தியன் டீமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பெருசா விளையாட முடியல. நல்ல ஒரு டேலண்ட், சூப்பரா ஆரம்பிச்சாங்க இந்தியன் டீம்ல. பட் இன்ஜுரினால அவங்களால திருப்பி கம்பேக் ஆக முடியல. பட் இந்த சீசன் WPL 2024 தான் அவங்க கம்பேக் ஆயிருக்காங்க. பட் நல்ல ஒரு பிளேயர், மேபி இந்த மேட்ச்ல அடிக்காம இருக்கலாம். பட் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாவே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் தாங்க, மிடில் ஆர்டர் ஃபெயிலியர். அண்ட் லிச்ஃபீல்ட் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இப்போ கரண்ட்லி. அதாவது ஒரு நியூ சென்சேஷன் சொல்லலாம். அதாவது ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம் 11 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பிளேயர்ஸ். ஸோ அதுல வந்து ஒரு யங் பிளேயர் புதுசா வளர்ந்துருக்காங்கன்னா லிச்ஃபீல்ட் தான். ஏன்னா ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் இந்தியா இங்க வந்து ODI சீரிஸ் T20 சீரிஸ் நடந்ததுல அதுல பட்டைய கலப்புனது வந்து பாத்தீங்கன்னா லிச்ஃபீல்ட் தான், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். என்னோட வீடியோஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் அந்த உமன்ஸ் கிரிக்கெட் நடந்தது பாத்தீங்களா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, அது எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. அதுலேயே நான் லிச்ஃபீல்ட் பத்தி நிறைய பேசியிருப்பேன். சச் அ டேலண்டட் பிளேயர். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க டேலண்டை இந்த மேட்ச்ல காமிக்க முடியல. அண்ட் கேத்தரின் பிரைஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து பிளேயர். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு ஆல்ரவுண்டர். அவங்க ஒரு யூஸ்ஃபுல் 25 அடிச்சாங்க. அண்ட் நம்ம இந்தியன் பிளேயர் ஒரு பிளேயர் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கனுஜா தன்வர். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ விளாடினாங்க. 21 பால்ஸ் 28 ரன்ஸ். அதுதான் ரொம்ப குரூஷலா இருந்துச்சு. அவங்களும் பிரைஸும் சேர்ந்து ஒரு 40 ரன் சேர்த்ததுனாலதான் ஒரு 126 வந்துச்சு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 100 ரன் தான் அடிச்சிருப்பாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல மும்பை கலகிட்டாங்க. ஸ்டார்டிங்ல இஸ்மாயில் செம ஸ்விங் போலிங். ஸோ அவங்க 3 விக்கெட் எடுத்தாங்க. இன்பிட்வீன்ல அமிலிக் கௌர் வந்து அவங்க 4 விக்கெட் அவங்களோட லெக் ஸ்பின்ல சும்மா திணற விட்டாங்க குஜராத் ஜெயின்ஸ் பேட்ஸ்மேன்ஸை. டு பி வெரி ஆனஸ்ட் சூப்பரா போட்டாங்க. ஸோ 127 ஆப்வியஸ்லி மும்பை அடிச்சிருவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல டாப் ஆர்டர்ல இவங்க விக்கெட்ஸை கைட்டினாதான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அப் ஆகும். அதை தான் எக்ஸாக்ட்லி பண்ணாங்க. ஹேலே மேத்யூஸ் அவுட்டு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் நம்மளோட ஃபேமஸ் பிளேயருங்க. அவங்க லாஸ்ட் மேட்ச் கூட செம்மையா விளாண்டாங்க, யாஸ்டிகா பாட்டியா. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அவுட். 2 விக்கெட்டுமே இம்பார்ட்டன்ட் விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட ட்ரபிள்ல தான் இருந்தாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கௌரும் சரி, நேட் ஸ்கைவர் ஃப்ரம் இங்கிலாந்தும் சரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணிட்டே இருந்தாங்க. டக்குன்னு ஸ்கைவர் ரன் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ 30 odd ரன்ஸ்ல 3 விக்கெட் போச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஏன்னா கௌர் விக்கெட்டை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு. பட் ஹர்மன்ப்ரீத் கௌர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அன்பீட்டன் 46 ரன்ஸ் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும். இந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா விளாண்டாங்க. பிச்சும் ஸ்லோவான பிச்சு, நீங்க வந்து அக்ராஸ் த பேட்ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ரொம்பவும் ரீச் ஆகி விளையாட முடியாது. ஸ்லோவா பேக் ஃபுட்ல ஆடணும். அதை தான் அவங்க பண்ணாங்க. அவங்க அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டச் ஷாட்ஸ் தான். வெயிட் பண்ணி பேஸ் யூஸ் பண்ணி கிளைட், தேர்ட் மேன் கிட்ட கிளைட் பண்றதும், கட் ஷாட்ஸ் ஆடுறதும், அண்ட் ரொம்ப சாஃப்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிக்ஸ் ஆடுறதும், மிட் ஆன்ல ஆன் டிரைவ் ஆடுறதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிச் ஆஃப் த பால் போய் விளாண்டாங்க. அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி விளாண்டாங்க. எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல் ஷாட்ஸே விளாடல. எக்ஸப்ட் லாஸ்ட் வின்னிங் ஷாட் மட்டும் பாத்தீங்கன்னா மொட்டைக்கு மிட் விக்கெட்ல ஒரு 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. அது செமையா இருந்தது பார்க்க. அண்ட் அவங்களோட வந்து முக்கியமா பார்ட்னர்ஷிப் ஒரு 66 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டது அமிலிக் கௌர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க மும்பைக்கு. ஸோ அவங்க வந்து போலிங்ல மட்டும் 4 விக்கெட் எடுக்கல, பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலா அந்த 31 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ லாஸ்டா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல மும்பை வின் பண்ணிட்டாங்க. மேபி குஜராத் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25-30 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். 126 ரன் அடிச்சுட்டு குஜராத் ஜெயின்ஸோட போலர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுன்னு சொன்னா அது நியாயமே இல்லைங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணாங்க. பட் டார்கெட் இஸ் டூ லோ ஃபார் அ
ஹெவி வெயிட் மும்பை இந்தியன்ஸ் டீம் டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ பேக் டு பேக் மேட்சஸ் வின் அவங்க 2 matches to win மும்பை. லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த இயரும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பார்க்கலாம் மும்பையை வந்து இந்த எடிஷன்ல யார் தான் எதிர்த்து நின்று அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் டெல்லி கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க, அதனாலதான் கரெக்டா மும்பை டெல்லி ஃபைனல் வந்துச்சு. பட் இந்த தடவை யார் டஃப் கொடுக்குறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.